தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து மாண்டியாவில் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். ராஜகுமரன் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். காவிரியில் தமிழகத்திற்குரிய பங்கு நீரை விகிதாச்சாரப்படி விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே காவிரி ஒழுங்காற்றுக்குழு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. நாள் ஒன்றுக்கு 3500 கன அடி என்ற அளவிலே தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று. அதற்கு எதிராக ஆணையத்திற்கு கர்நாடக தரப்பில் சென்றிருந்தார்கள். காவிரி மேலாண்மை ஆணையமும் அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் அளவை சோதித்து பார்த்து கிட்டத்தட்ட 67 TMC அளவிற்கு கர்நாடக அணைகளில் தற்போதும் நீர் இருப்பு இருக்கின்றது என்பதை அடிப்படையாக வைத்து தமிழகத்திற்கு அவர்கள் 4.5 TMC அளவுக்கு தண்ணீரை ஒரு 15 நாள் இடைவெளிக்கு உள்ளாக திறந்து விட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். அதற்கு கர்நாடகத்திலே பாரதிய ஜனதா கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றது. தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்கக்கூடாது என்று கர்நாடகத்தில் பாஜகவினர் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கடந்த ஒரு வார காலமாகவே கர்நாடகத்தில் போராட்டங்கள் நடைபெற்று வந்தாலும் கன்னட அமைப்பை சார்ந்தவர்கள் தான் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகத்திலே தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தி இந்த தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றது. பாஜக சார்பிலே அந்த மாநிலத்தினுடைய முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய, குறிப்பாக மாண்டியா பகுதியில் செல்வாக்கு மிக்க தலைவரான எடியூரப்பா ஆயிரக்கணக்கான விவசாயிகளோடு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிப்பு செய்திருந்தார். அதன் அடிப்படையிலே இன்று மாண்டியா மாவட்டத்துக்கு உட்பட்ட KRS அணைக்கு அருகிலேயே விவசாயிகளை திரட்டி, பாஜக தொண்டர்களை திரட்டி தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்கக்கூடாது என்ற அடிப்படையில் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். தற்பொழுது எடியூரப்பா உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி மாநிலம் தழுவிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு பாஜக கர்நாடகத்திலே திட்டமிட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டிற்கு காவிரியிலே தண்ணீர் வழங்கக்கூடாது, தண்ணீர் வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டால், அதாவது காவிரி ஆணையமோ ஒழுங்காற்றுக்குழுவோ உத்தரவு பிறப்பித்தாலும் கூட அதை பின்பற்றக்கூடாது என்று சொல்லி கர்நாடக அரசுக்கு நெருக்கடி தரக்கூடிய வகையிலாக பாஜக அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றது. எனவே அக்டோபர் 13ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பினை பாஜக சார்பில் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய வணிகர் சங்க அமைப்புகளுக்கு எல்லாம் விடுத்திருக்கின்றார்கள். மாநிலம் தழுவிய அளவில் ஒரு போராட்டமாக அது நடைபெறும் என்கின்ற ஒரு அறிவிப்பினையும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி கர்நாடகாவில் முழு அழைப்பு போராட்டமாக அது நடைபெற வேண்டும் என்றும் பாஜக அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள்.